Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் எப்படி வீட்டிலே பண்ணலாம். ப்ளஸ் அது போக நம்ம எவ்ரிடே நம்மளுடைய ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸை எப்படி கேர் பண்ணிக்கலாம் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆல்ஸ் குட்னஸோட வால்நட் ஷெல் அப்படின்ற வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் கிட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 2-in-1 கிட் மாதிரி. நம்ம இதை வந்து ஹேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், லெக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நமக்கு 150 rupees கிட்ட தான் வருது. ஸோ இது ஒன்று வாங்கிக்கிட்டாலே போதும். ஒரு பர்சனுடைய 2 ஹேண்ட்ஸ் அண்ட் 2 லெக்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக இது வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸில் இருக்கக்கூடிய ஹேரை ரிமூவ் பண்ண மாட்டிங்கன்னா ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ பழைய நெயில் பாலிஷ் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு ரிமூவர் வச்சு வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் இங்கே அதை தான் பண்ணுறேன். நான் வந்து ஹேர்லாம் ரிமூவ் பண்ணலை, ஜஸ்ட் அப்படியே தான் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ நான் வந்து நெயில் பாலிஷ் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஒரு காட்டன் பேட் வச்சு. ஸோ ஒரு ஃபிங்கர்லேயும் வந்து க்ளீனாக நெயில் பாலிஷ்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த மெனிக்யூர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம பேக் நம்பர் 1 வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சோக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வார்மாக இருக்கக்கூடிய வாட்டரில் அவங்க கொடுத்துருக்க அந்த பேக்கில் இருக்க பவுடரை வந்து இந்த வாட்டரில் போட்டு நல்லா சோக் பண்ணணும் நம்ம கையை. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் பேக் எடுத்து கட் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே வந்து க்ரீன் கலரில் பவுடர் மாதிரி இருந்து, ஸோ அதை வந்து நான் வந்து நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் போட்டுக்கிறேன். ரொம்ப கொதிக்கிற தண்ணிலாம் இல்லை, நம்மளால் ஓரளவுக்கு மீடியமாக பேர் பண்ணுற மாதிரியான ஒரு வார்ம் வாட்டரில் நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இதை வந்து கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணுறப்போ எந்த ஒரு ஃபோம் எதுவுமே வரல. பட் வாட்டர் நமக்கு வந்து கொஞ்சம் சோப் கண்டென்ட் இருந்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு சோப் ஃபீல் இருக்கிற மாதிரி இருந்தது. ஃப்ளேவர் வந்து செம சூப்பராக இருந்தது. அந்த டப்பே வந்து ரொம்ப ப்ளசன்ட் ஸ்மெல்லோடு இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டப் வந்து கொஞ்சம் டெப்த் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நான் வச்சுருக்க டப் வந்து அகலமாக இருக்குது. பிகாஸ் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணணுன்றதுக்காண்டி அகலமான டப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெப்த் அதிகமாக இருக்கிற மாதிரி ஹைட்டாக இருக்கிற மாதிரியான டப் கிடச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த வாட்டரில் என்னுடைய ஹேண்ட்ஸ் உள்ளே வச்சு நான் வந்து 5 to 10 minutes அப்படியே நான் வந்து சோக் பண்ண விட்டுற போகிறேன். ஒரு 10 minutes ஆனதுக்கப்புறமா நான் வந்து என்னுடைய ஹேண்ட்ஸை வெளியில் வந்து எடுத்துட்டு ஒரு டவல் வச்சு நல்லா பேட் ட்ரை பண்ணி எடுத்துடுறேன். சோக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுலையும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. கை நல்லா சாஃப்டாக இருக்கும் பிகாஸ் வாட்டர்லேயே இருந்ததுனால. மற்றபடி நமக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஸோ போக தான் நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா கியூட்டிக்கல் க்ரீம், அதாவது நம்ம நெயில்ஸில் போடுறதுக்கு க்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க க்ரீம் வந்து ஓரளவுக்கு நிறையவே இருந்தது. என்னுடைய 2 ஹேண்ட்ஸ்க்கும் போட்டது போக இன்னும் நிறையவே இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து ஒரு காட்டன் பட்டில் எடுத்து என்னுடைய நெயில்ஸ் மேலே அப்படியே நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய நெயில் கட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலர் மாதிரி இருக்கும்ல, ஃபைலரோட எண்டில் வந்து நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கணும். பட் ஸ்டில் நமக்கு அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும்ல, எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கும்ல. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய நெயில்ஸோட ஸ்டார்டிங்கை வந்து பின்னாடி தள்ளி விட்டுக்கிறேன், புஷ் பண்ணி விட்டுக்கிறேன். மசிலுக்கும் இந்த நெயிலுக்கும் ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஒரு லேயர் மாதிரி நமக்கு ஃப்ளிம்ஸியாக ஒன்று இருக்கும், ஸ்கின் மாதிரி. ஸோ அது வந்து நம்ம சோக் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே விசிபிளாக தெரியும். ஸோ அந்த ஸ்கின்னை தான் நம்ம வந்து பின்னாடி வந்து புஷ் பண்ணுறோம். ஸோ இதை புஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா க்ளீனான ஒரு காட்டன் பேடில் நான் வந்து அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய க்ரீமை வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு காட்டன் பேட் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, ஏதாவது நீங்கள் ஒரு கிளாத் வச்சுக்கலாம், அந்த கிளாத்தை என்டையராக யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ஸ்க்ரப் தான். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட்ஸை வந்து நல்லா வெட் பண்ணிக்கிறேன். ஸோ வெட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய க்ரீமை அப்படியே நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து க்ரீம் ப்ளஸ் குட்டியாக அந்த வால்நட் ஷெல் கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜென்டிலாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ரொம்ப ஹார்ஷாக போட்டு தேய்ச்சி ஸ்கின்னையே பிச்சு எடுக்கிற அளவுக்குலாம் தேய்க்கவே கூடாது. ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஒரு 2 minutes இல்லை 5 minutes இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். என்னுடைய 2 ஹேண்ட்ஸையுமே நான் வந்து மாற்றி ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இருக்க பார்ட்டிகளும் வந்து ரொம்ப நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஹார்ஷாலாம் இல்லை. பட் ஸ்டில் இதை நம்ம வந்து என்னைக்காவது தானே பண்ணுறோம். ஸோ அதனால் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ நம்ம தாராளமாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப போட்டு தேய்ச்சிடாதீங்க, ரொம்ப ஜென்டிலாக வந்து ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுமே நமக்கு வந்து நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஸ்கின் ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா மாஸ்க் தான் வந்து பேக்லேருந்து ஓப்பன் பண்ணி என்னோடய ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டு நான் வந்து மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு பர்சனோடைய ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் ரெண்டுத்துக்குமே போதுமான அளவாக இருக்கும். என்னோடய 2 ஹேண்ட்ஸ்க்கும் போட்டு அந்த மாஸ்க் வந்து நிறைய மீதி இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, எல்லாமே நிறைய எக்ஸஸாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம லெக்ஸ்க்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு 150 ருபீஸ்க்கு ஒரு கிட் வாங்கினாலே போதும். ஸோ மாஸ்க் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிடலாம். ஸோ வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய 4th ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ 5th ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா மசாஜ் க்ரீம் தான். ஸோ இதில் நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரியான ஒரு க்ரீம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த க்ரீமை நம்மளுடைய ஹேண்ட்ஸில் போட்டுட்டு அப்படியே ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணிக்க வேண்டியதான் ஒரு 2 மினிட்ஸ். ஸோ இது வந்து மசாஜ் க்ரீம் தான், இதை நம்ம அப்படியே லீவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை கண்டிப்பாக நம்ம வாஷ் பண்ணிடணும். இந்த க்ரீமையுமே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஃபைனல் நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா மாய்ஸ்சரைசர். எப்படி நம்ம ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் போடுவோமோ அதே மாதிரியே ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸையுமே நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ் அண்ட் ஸ்குவாலன் இருக்கிற மாதிரியான மாய்ஸ்சரைசிங் பாடி ஜெல் தான் எடுத்திருக்கேன். இந்த ஜெல்லை கொஞ்சமாக என்னுடைய ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு இது கூடவே நான் வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 ட்ராப் எடுத்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஜெல் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய யூஸ்வலான ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணக்கூடிய ரொட்டீன். நான் ஆல்ரெடி என்னோடய இன்னொரு வீடியோலையும் நான் வந்து காமிச்சிருப்பேன். எனக்கு என்னுடைய ஃபேஸ் தான் வந்து எக்ஸசிவ் ஆயிலி ஸ்கின்னே தவிர என்னுடைய ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி எக்ஸஸாக இன்னொரு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்காக இந்த ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயிலும் நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ஆல்ப்ஸ் குட்னஸில் நிறைய இருக்குது. டீ ட்ரீ வேரியன்ட் இருக்குது, லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் இருக்குது, ரோஸ்மெரி ஆயில், இந்த மாதிரி நிறைய வேரியண்ட்டில் இந்த எசென்ஷியல் ஆயிலெலாம் கிடைக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். இதோடைய ஸ்மெல்லாக இருக்கட்டும், இதோட ஹைட்ரேஷனாக இருக்கட்டும். ஸோ அதனால் என்னுடைய பாடி ஜெல் கூட யூஸ்வலாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிப்பேன். இப்போ இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபைனல் நம்ம வந்து ஒரு நல்ல நெயில் பாலிஷ் போட்டு நம்மளுடைய மேனிக்யூரை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் ரிசல்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ரிலாக்ஸிங்காக காமிங்காக நல்ல ஒரு பேம்பரிங் செஷன் மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ ரிசல்ட்டும் நல்ல சூப்பராக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கிட் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இதுவே வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. பிகாஸ் நம்ம 150 ருபீஸ் தான் போடுறோம், அதுக்கு வந்து இந்த ஒரு ரிசல்ட் வந்து வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்களும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, இல்லாட்டா வீக்லி ஒன்ஸ் ஒரு பேம்பரிங் செஷன் மாதிரி கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் இது ரொம்ப பெரிய செலவே கிடையாது இல்லையா. ஆல்சோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ பர்பிளில் வந்து வின்டர் ஸ்கின்டாஸ்டிக் சேல் வந்து 6th to 12th டிசம்பர் வந்து இருக்க போகுது. ஸோ நம்மளுடைய ஃபேவரட் பிராண்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் ஆஃபரில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் ஷாப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஸோ இந்த மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் நம்ம வந்து எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் இந்த மாய்ஸ்சரைசிங் ஸ்டெப் வந்து நம்ம கண்டிப்பாக எவ்ரிடே பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.